ஏய் சிவா, இங்க வந்து ஃபோன் பண்றேன்னு சொன்ன, ஆனா ஃபோன் பண்ணவே இல்ல. ஓ சாரி ரேஷ்மா, நான் மறந்தே போயிட்டேன். வேணும்னா இப்ப கால் பண்ணி பேசவா? ஓவர பண்ணாத. நான் தான் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னல, எதுக்குடா எனக்கு கால் பண்ணல? என்ன, அதான் வந்துட்டேன்ல, விட. அப்புறம் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ தான். நான் அழகா இல்லைன்னு சொல்ல வரியா? உனக்கு கொன்னுடுவேன் ராஸ்கல். சே 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 சே, அது ட்ரெஸ்ஸை விட நீ தான் அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இவன் ஏன் வழக்கமா இல்லாம இன்னைக்கு சிவா கிட்ட ஓவரா நடந்துக்கிறான்? இவரும் தெரிஞ்சுதான் இவகிட்ட பேசிட்டு இருக்காரா, இல்ல யதார்த்தமா பேசுறாரான்னு தெரியலையே. ஓ அப்படியா, சொல்லவே இல்ல. சாம சூப்பர் போ. அப்பா ரேஷ்மா, அடுத்தது என்ன? அடுத்து என்ன, கேக் கட் பண்ணலாம். எனக்கு தானே பர்த்டே. ஷோ சாரிப்பா, வாங்க போலாம். இட்ஸ் ஓகே, லீவ் இட். கைஸ் எல்லாரும் இங்க வாங்க. நான் எதிர்பார்த்ததை விட நீங்க எல்லாரும் நல்ல விதமா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆமா சார். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to your daddy. Happy birthday to you. Happy birthday dear appa. Happy birthday pa. Thank you. சிவா போ சார். சார் ஹாப்பி பர்த்டே சார். ஐலி ஹாப்பி பர்த்டே சார். அம்மா, நீ ஏன் வந்ததுல இருந்தே சைலண்டா இருக்க? ஓ, உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. வேற என்ன, மனசு எதுவும் சரியில்லையா? அதே என்னைக்குதான் நிம்மதியா இருந்திருக்கு. என்ன, ரேஷ்மாவை பார்த்தா கோவம் வருதா? அவளை பார்த்தா எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? ஆமா, நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏதோ தோணுச்சு, அதான் கேட்டேன். உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் தான் தோணும். என்னமோ போ. அட என்னன்னு தான் சொல்ல. ஏய் சிவா, என் கூட வா. ஏன் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். சிவா, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ என்ன அப்படியே நிக்கிற? இப்ப வர போறியா இல்லையா? இல்ல, அது வந்து நான் அப்புறமா வரேன் சொல்றல. வா. ஏய் ரேஷ்மா, வா. ஏய் ஐலி, நில்லு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு இடத்துல நிக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க. சத்தமா பேசாதீங்க சிவா. அந்த பர்தா போட்டிருக்கிற லேடிய பாருங்க. யாரு? அது ரித்திகான்னு நினைக்கிறேன். அவளோட வாய்ஸ் அப்படியே இருந்துச்சு. அதுவும் இல்லாம அவ கையில கட்டியிருக்கிற வாட்ச பாருங்க. அது அவளோடதுதான். கண்டிப்பா அவதான். ரித்திகா இங்க எதுக்கு வரப்போறா? ஒரு தடவை நம்மள திருட்டுத்தனமா ஃபாலோ பண்ணிட்டு வந்தால, அதே மாதிரிதான் இப்பவும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்ப நம்ம கண்டிப்பா மாட்டிப்போமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எனக்கும் தெரியல, ஆனா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். சிஸ்டர், இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏதாவது சொல்லிட போறேன். இது அல்டிமேட்டா இருக்கு. டென்ஷனை கலப்பாதீங்க. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு மறந்துட்டீங்களா? இது ரித்திகானா? அப்ப அந்த ஆள் யாரு?
தெரியலையே. என்ன சிஸ்டர், ஸ்வீட் சாப்பிட சொன்னது தப்பா? உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்குமேன்னு தான் சாப்பிட சொன்னேன். வேணானா போங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்றது தான் நல்லது. வா போலாம், வா. போடா, நல்ல வேலை யாரும் பார்க்கல. அவங்க தானே மாட்ட போறாங்க. நான் தான் சொன்னேன்ல, ரித்திகா நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டான். அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம மாட்டணும். அப்ப கூட இருக்கிறது யாரு? வேற யாரு? அந்த ரவி அண்ணாவ தான் இருப்பாரு. கரெக்ட், அவனாதான் இருக்கும். வா ரேஷ்மா. அப்புறம் சிவா, சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, இத இப்பவே கேட்கணுமா? ஏமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்களமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க? ஆ, ஆ, என்ன சிவா, பேசலாம்ல? பேசலாம் சார். விஜயகுமார் சார், ஒரு நிமிஷம். இதோ வரேன். சிவா, இதோ போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஆ, ரேஷ்மா, சார் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போனாரு. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். இல்ல, என்னன்னு சொன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடுவேன்ல. சிவா, இந்த விஷயம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல். அதனாலதான் அப்பா உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. சார், நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. சிவா, எனக்கு உன்னை ரொம்ப வருஷமா தெரியும். நான் உன்னை வேற ஆளா நினைச்சதில்லை. என் குடும்பத்தில் ஒருத்தனா தான் உன்னை நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு நீ ஏதாவது பதில் சொல்லணும்னா எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லணும். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க சார். என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? சிவா, ரேஷ்மாவை உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். எனக்கு அவ ஒரே பொண்ணு. இது வரைக்கும் அவ ஆசைப்பட்டு நான் எதுவுமே செய்யாம இருந்ததில்லை. என்னால செய்ய முடிகிற விஷயத்தை தான் அவளும் கேட்பா.